நவராத்திரியையொட்டி சென்னை கொளத்தூர் GKM காலனியில் 11 ஆண்டுகளாக கொலு கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி கொலு சீசன் தொடங்கி நம்ம ஒவ்வொரு இடங்களா போயிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி கொலுக்காகவே ஸ்பெஷலா கட்டப்பட்ட நவராத்திரி கொலு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் கரெக்டா கொளத்தூர் GKM காலனியில் தான் இருக்கு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பிரத்யங்கரா தேவி அம்மனை வந்து வச்சிருக்காங்க. இங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மன் அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து பிரத்யங்கரா தேவி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி 15 படியில வந்து சுவாமி சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. சோ இங்க சுவாமி சிலைகள் இருக்கு. இன்னும் உள்ள நிறைய கான்செப்ட்ஸ்ல வந்து இருக்கு. சோ அது என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். வந்து இந்த நவராத்திரி கோவில் எப்ப கட்டுனீங்க? எத்தனை வருஷமா இங்க வச்சிருக்கீங்க? இது வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும். இது கட்டும்போது நவராத்திரிக்காகவே கட்டணும்னு சொல்லிட்டு அந்த 3 அம்மன் லக்ஷ்மி, சக்தி, சரஸ்வதி 3 அம்மனும் வந்து நிர்மாணிச்சு இந்த கோயில் கட்டியிருக்கோம். இது 3 அம்மனும் ஒரே கருவறையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இது ஒரு கோவில் மட்டும்தான். கிராண்டா இங்க வச்சிருக்கீங்க இந்த கொலு செட்டப்ப. ஆனா இங்க வர பப்ளிக் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்றாங்க. சோ இது எப்படி நீங்க இந்த என்ன கான்செப்ட்ல இத ஆரம்பிச்சீங்க? இது வந்து கோயில் வேலுமணி அவர்கள் வந்து பொதுமக்களுக்காகவே கட்டின கோயில். இது வந்து பணத்து அடிப்படையாக எதுவும் செய்யலை. வருஷம் 10லேருந்து 15 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணி இந்த கோயிலோட பூஜையை வந்து நவராத்திரி திருவிழா கொண்டாடுறோம். இது பெரும்பாலும் வந்து எந்த ஒரு கட்டட சீட்டோ அனுமதியோ எல்லாமே இலவசம் தான். இலவசமாகவே பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம். வெளியில பிரத்யங்கரா தேவியை பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்தோம்னா எங்களை நம்ம சுத்தி நிறைய பொம்மைகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த பொம்மைகள் எல்லாமே கடவுள் சிலைகள் மட்டும் இல்லாம எல்லா வயது உள்ளவங்களும் இந்த பொம்மைகளை வந்து பார்த்து ரசிப்பாங்க. 4000 பொம்மைகள் இருக்கிறதா வந்து இங்க சொல்றாங்க. அப்புறம் மேல பார்க்கும்போது சிவன் பார்வதி கல்யாணம், ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணருடைய கதைகள், இப்படி நிறைய கதைகள் வந்து வச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என் பின்னாடி வந்து விநாயகர் எலி மேல வந்து ஊர்வலம் வராரு. அதாவது உள்ள ஒரு விநாயகர் இருக்காரு. களிமண்ணாலான விநாயகரை வந்து எலிகள் எல்லாமே சேர்ந்து செய்யற மாதிரியான கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இப்ப இங்க பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து இருக்காரு. நம்ம திருப்பதியில பார்க்கக்கூடிய பெருமாள் மாதிரியே இங்க ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. சோ அவரோட கையை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி மூமெண்ட்ல இருக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா மனுநீதி சோழன் வந்து தன்னுடைய மகனை தேர்கால வச்சு கொலை செய்யக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இங்க வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல புக்ல படிச்சிருப்போம். ஆனா இப்ப நேர்ல வந்து ஒரு கான்செப்டா பார்க்கும்போது இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னே சொல்லலாம். இப்ப நேர்ல வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கிட்ஸுக்கெல்லாம் வந்து இது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு? என் பொண்ணு பார்த்த உடனே சொல்லிட்டு, அம்மா இது மனுநீதி சோழன் கதைம்மா, என்னோட ஸ்டாண்டர்ட்ல என்னோட புக்ஸ்ல வந்திருக்கு, இந்த இயர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே சொல்லிட்டு, அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கேன். மிஷின் தையல் மிஷின் இருக்கு, அம்மா நம்ம வீட்டில் வச்சிருக்கோமே தையல் மிஷின், உங்ககிட்ட இருக்கு, அந்த மிஷின் இருக்கு பாருமா. பார்க்கும்போது ஒவ்வொரு பொம்மையா பார்க்கும்போது நம்ம வீட்டில் இது இருக்குமா, நான் இங்கே பார்த்தேம்மா அங்கே பார்த்தேம்மா, நான் ரொம்ப ஆர்வமாக பேசுகிறேன். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பேரோட்ட அர்ஜுனனும் கர்ணனும் போர் புரியக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த போரில் பார்த்தோம்னா கர்ணன் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அந்த கான்செப்ட் அங்கே இருக்குது. ஆக மொத்தம் இந்த இடம் வந்து பார்க்கும்போது ஏதோ புராண கதைகளுக்குள்ளே நாமளே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. இதை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வருஷம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மகாபாரத போரையும் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு மனுநீதி சோழன் கதை அதையும் வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி அடிப்படையில் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்குது. விநாயகர் ரோப்பில் வர்றது இதெல்லாம் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அண்ட் வந்து கம்போடியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டாய்ஸு. அண்ட் இங்கே வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் 7 ஒண்டர்ஸ், அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பெண்கள் வந்து ஒவ்வொரு விதமாக சேலை கட்டுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய சோஷியலில் நம்ம சயின்ஸ்லலாம் படித்த கான்செப்ட் வைஸ் நிறைய டாய்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க.
இன்னைக்கு நவராத்திரி கொலு கோயில்ல இந்த கொலு செட்டப்பை நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். இந்த கலர்ஃபுல்லான காட்சியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நேரம் கிடைச்சா இந்த கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில் இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி கொலு கோயிலுக்கு வந்து மறக்காம விசிட் பண்ணுங்க.